இப்ப ரீசென்ட்டா அனாவசிய செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னா, பர்த்டே பார்ட்டி. அந்த குழந்தை இப்ப தான் 1 வருஷமே ஆயிருக்கும். 2 வருஷம், 3 வருஷம் ஆயிருக்கும். நம்ம கடன் வாங்கி அதுக்கு பர்த்டேக்கு செலவு பண்ணுவோம். அந்த கடன் வாங்கி பர்த்டேக்கு செலவிடுறது 30,000, 50,000 வந்துடுது. அது தேவையா அப்படின்னு பார்த்தா, அது தேவையே இல்ல. எங்க மாமா பையன் செஞ்சுட்டான், அதனால நான் செய்யணும். எங்க தம்பி பையன் செஞ்சுட்டான், அதனால நான் செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பிரஷர நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உண்மையா சொல்லப் போனோம் அப்படின்னா, அந்த பர்த்டே பார்ட்டி அந்த பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு யாருக்குமே அது ஞாபகமே இருக்காது. நீங்க ஃபோட்டோ வேணா சொல்லலாம், இந்த ஃபோட்டோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனுக்கு சந்தோஷமா தருமானா, சந்தோஷமே இருக்காது. நீங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கணும், அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யார் யாரெல்லாம் அந்த பையனுக்கும், பொண்ணுக்கும் உண்மையா மனசார வாழ்த்துவாங்களோ, அவங்க சுத்தி இருந்தா போதும். எக்ஸாம்பிள் உங்க அப்பா, அம்மா, அவங்க அப்பா, அம்மா வச்சுட்டு சின்னதா ஒரு கேக் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க வந்து ஒரு 50,000, 70,000 செலவு பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மிடில் கிளாஸா இருக்கோம் அப்படிங்கும்போது, ஒரு 50,000, 70,000 அப்படிங்கிறது அவங்களோட 3 மாசம், 4 மாசம் சம்பளம். அந்த சம்பளத்துல ஒரே நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ணிருங்க. அந்த 70,000 மறுபடியும் திரும்பி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. பர்த்டே பார்ட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்மளே வந்து ஒரு ட்ரெடிஷன்க்குள்ள கொண்டு வரோம். அதுவே நீங்க ஒரு சண்டே 3 மணி நேரம் உங்க பசங்க கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாரம் பண்ணுங்க. அந்த அந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அந்த ட்ரெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நல்ல டைமிங்க உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேத்துக்கு தேவையில்லாம கூப்பிட்டு, தேவையில்லாத செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதுபோக அந்த பையன் நல்லா பெரிய ஆளா ஆகி, அவனுக்கு எப்படி கொண்டாடணும்னு தோணுதோ, அந்த டைம்ல நீங்க கொண்டாடுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப அவன் யாருன்னே என்னன்னே தெரியாது. யார் யார் வருவாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே தேவையில்லாத செலவு. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மள கீழ கொண்டு போயிட்டே தான் இருக்கே தவிர, மேல கொண்டு வரவே வராது. இ இது யாருக்காவது சூட் ஆகும்ன்னு தோணுனா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம தலை மேல திணிக்கிற ஒரு ட்ரெடிஷன நமக்கு தேவையே இல்ல. தேங்க் யூ.